நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறேன். கொக்கோ பவுடர் வச்சு சாக்லேட் மிட்டாய் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யறது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு 60 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். 120 கிராம் மில்க் மேட் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் அமைத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பார்த்தீங்கன்னா இங்கே அடுப்பத்தை சுட்டு வச்சுக்கிறேன். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோவில் வைக்கணும். வச்சுட்டு 30 செகண்ட் இதை வச்சு சூடு பண்ணணும். அவ்வளவுதான். லைட்டாக சூடு பண்ணாலே போதும், ரொம்ப சூடாயிட வேண்டாம். அவ்வளோதான். பாருங்கள், லைட்டாக சூடு ஏறிடுச்சு, போதும். இதுக்கு மேலே இருக்க வேண்டாம். இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற மில்க் மேடை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 60 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். சளிச்சு போட்டுக்கணும். பாருங்கள், இவ்வளோ கட்டி இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ கட்டி இருக்குது பாருங்கள். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கிறணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நைஸான ஒரு கவர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இதை எடுத்து அதில் வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ இதை பரப்பி விட்டுட்டு இந்த பேப்பர் எடுத்து வச்சு 2 பக்கெட் அப்படியே மூடி வச்சு மூடி இருங்க. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் பீசருக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சு பிரிச்சுக்குள்ள வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. சாக்லேட் வந்து இப்படி கட் பண்ணணும். உனக்கு தாண்டா எல்லாமே வாடா. உனக்கு அவளுக்கு அவளை இழுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராது. நம்ம 2 பேரும் மாமியார் மருமகளா தோற்று போயிடணும். வெட்டிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மடக்கிட்டு பால் கொக்கோ பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். சாக்லேட் பால்ஸ் செமையாக ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் பால்ஸ், ஆமாம், சாக்லேட் பால்ஸ். எங்கள் தியா அப்படியே இருந்து அம்மாச்சி எனக்கு கொடுங்கங்கிறா. இந்த சாக்லேட் பால்ஸ் பார்த்தோன்னே எங்கள் தியாவுக்கு அப்பா கிச்சனை விட்டு வெளியிலே போக மாட்டேங்கிறாங்க. பாருங்க, அப்படியே இருந்து வந்து நின்றுட்டு எனக்கு குடுன்னு இருக்கிறான். ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட கூட சாப்பிடல. உனக்கு சாக்லேட் பால் இப்போ வேணுமாக்கும். சரி சரி, வந்துடுறேன் தியா அப்படியே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தா சாக்லேட் பால்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? பாருங்க, எங்கள் தேசரி கடிச்சிட்டா. இப்போ நான் இதை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பீசருக்குள்ள வச்சுருந்து எடுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ தான் கொக்கோ பவுடர் தடவி எடுத்தேன். பாருங்க, நான் இப்போ வந்து கொக்கோ பவுடர் தடவுனோடனே எங்கள் தியா எனக்கு வேணுங்க நான் கொண்டு வந்துட்டேன். இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் பீசருக்குள்ள வச்சு எடுத்தோம்னா இன்னும் வந்து கெட்டியாக நல்லா இருக்கும். உடச்சி சாப்பிடல இந்த வர கடிச்சி இருக்கையில் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இப்படி வராமல் நல்லாயிருக்கும். இன்னும் சாப்பிட்டா போதுமா? இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து பிரிச்சுக்குள்ள வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டா செமையாக சில்லுன்னு அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஈஸியான வேலை. கண்டிப்பாக
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து வேலையே இல்லை. இதே நம்ம வந்து வீட்டில் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் செஞ்சு கட்டிருக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதை வந்து பிரிட்ஜுக்குள்ள தான் வைக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை. பிரிட்ஜ் இல்லாதவங்க நம்ம அந்த இது கவருக்குள்ள போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு கூட அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் உருட்டி கோகோ பவுடருக்குள்ள போட்டு பிரட்டி எடுத்திங்கன்னா சாக்லேட் பால்ஸ் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நைட்டு எங்கள் தியா கேட்டாலும் உடனே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பிரிட்ஜுக்குள்ள வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். எப்படி இருக்குது பாருங்க, செமையாக இருக்குது. ஓகேங்களா? செமையாக இருக்குங்க பாருங்க. இப்போ நான் கடிச்சு சாப்பிட்டு அப்படியே இருப்பாரு, செமையாக இருக்கும். இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள வச்சு நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், வெட்டியாகவும் இருக்கும்.